ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறேன். வாழைப்பூ எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிட்டேன். இலக்கி 5 நெல் இலக்கி கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த இதில் உள்ள வேஸ்ட்டில் இலக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணியாச்சு. இனி நாங்கள் பொரியல் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். எனக்கு முதல்ல தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கடாய் சூடாகிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு போட்டாச்சு. அது கொஞ்சம் இது ஆன பிறகு பூண்டு போடணும். இதில் பூண்டு போட்டாச்சு. லைட்டாக வதக்கிட்டு இதில் வெங்காயம் போடணும். வெங்காயம் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் எங்களுக்கு கறிவேப்பிலை இல்லை, அதனால் போடலை. நீங்கள் கறிவேப்பிலை போட்டுருக்குங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிறேன். லைட்டாக வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் வாழைப்பூ போட்டுக்கலாம். வாழைப்பூ போட்டாச்சு. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி கொஞ்சம் கலர் இதாகணும். வாழைப்பூ வதங்கியாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ பொரியல் தயாராகிட்டு. டேஸ்ட்டு அப்படி இருக்குது, அழகாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் வச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.